ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விமன்ஸ் டே. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு ஒரு சிறப்பா ஒரு நிகழ்ச்சிய ஏற்பாடு பண்ணி அதுல சரமாரியான ஒரு பயங்கர ஃபயரான அதாவது வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அந்த வாக்குறுதிகள் எல்லாருமே இத்தனை நாள் நீங்க தாவேகா தொண்டரா இருந்தாலும் தாவேகா ஆதரவாளர்களா இருந்தாலும் ஒருவேளை நீங்க எதிர்கட்சியா இருந்தா கூட உங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு இடத்துலயாவது ஆஹா பரவாயில்லையே அப்படின்னு கண்டிப்பா தோணும். டிவிக்கே தரப்புடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்கும் எதிர்த்தரப்பினருக்கு கொடுக்கிற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபயர் தான் இன்னைக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, தாவேகா தலைவர் அறிவிச்ச திட்டங்கள் எல்லாமே ஒரு சூப்பர்பான திட்டங்கள். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற தலைவர்கள் கிட்ட இருந்து எடுத்து போட்டு ஒரு திட்டத்தை அறிவிச்சாலும் அவர் அறிவிச்ச விதம், அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பயங்கரமான ஒரு எமோஷனல் கனெக்டோட சொன்னாரு. அதுவும் இல்லாம உங்களை தாவேக்காவை விமர்சனம் பண்ண எல்லாருக்குமே மூக்கு மேல விரல வச்சு பாக்குற மாதிரியான ஒரு திட்டங்கள் தான் இந்த திட்டங்கள். ஆனா இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இந்த திட்டங்கள் எல்லாரும் ஒருவேளை தாவேக்கா, நானே சொல்லியிருக்கேன் தாவேக்கா தனியா நின்றா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஆனா தன்னுடைய நிலைப்பாட்டையே மாத்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது. இன்னும் 2 மாசத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில தாவேக்கா இந்த திட்டங்களை எல்லாம் ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அவர் அறிவிச்ச எல்லா திட்டங்களும் சரியா செஞ்சுட்டாங்க அப்படின்னா இனிமே வேற ஒரு ஆட்சி அமைய வாய்ப்பே கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, அவர் அறிவிச்ச திட்டங்கள் எல்லாமே ஒரு பாமர மக்கள், அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு முழுமையா மிடில் கிளாஸ் ஃபேமிலி சந்தோஷமா ஒரு பொருளாதார ஒரு சிக்கலே இல்லாம ஒரு சுதந்திரமா வாழ்றதுக்கான திட்டங்களை தான் அவர் அறிவிச்சிருக்காரு. நம்ம நாட்டுல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் அதிகம். சோ ஒருவேளை அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்து எம்ஜிஆர் அவர்கள் போல ஜெயலலிதா அம்மா அவர்கள் போல அடுத்தடுத்த ஆட்சியில தாவேக்கா கண்டிப்பா உட்காரும். அவங்க சொல்றாங்க இல்லையா, நாங்க ஒரு திட்டத்தை அறிவிச்சோம்னா அந்த திட்டங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரியும் பொறுப்போடையும் ஒரு பாதுகாப்போடையும் நாங்க கண்டிப்பா நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்றாங்க இல்லையா, அது போல அவங்க அறிவிச்ச திட்டங்கள் எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா தாவேக்காவை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவங்க அடிக்கடி சொல்றது கரப்ஷன் இல்லாம நாங்க பாத்துப்போம் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா அது மட்டும் ஒருவேளை சாத்தியமாச்சு அப்படின்னா கண்டிப்பா தாவேக்கா ஓங்கி நிற்கும். ஓகே, நம்ம அவர் அறிவிச்ச திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு முறை பாத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஒரு தங்கத்துல இருந்து பிறக்கிற குழந்தையில இருந்து கல்யாணத்துல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. இன்னமும் இது ஒரு ட்ரைலர் தான், இது ஒரு சின்ன பங்கு தான், இதை விட பெருசா நாங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அதுக்குலாம் இந்த திட்டங்களை எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஒரு 11 திட்டங்கள் கிட்ட அவர் அறிவிச்சிருக்காரு. அந்த திட்டங்களை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திட்டமே அவர் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நாங்க முதல் மாநாட்டிலேயே நாங்க சொல்லியிருக்கோம், பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, முதியோருக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நாங்க ஏற்படுத்துவோம், அதுதான் எங்களுடைய அடிப்படையில நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே விஷயத்தை தான் வாக்குறுதியிலையும் நம்பர் 1 அவர் சொல்லியிருக்காரு. பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு முதன்மையான பாதுகாப்பையும் அவங்களுடைய நலன்கள்ல முக்கியத்துவத்தையும் நாங்க கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அவருடைய முதல் திட்டம். அடுத்து 2வது திட்டம் ஒரு ஃபயர் தான். எனக்கு ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு யோசிக்க தோணுது, இவ்வளவு பணம் நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருக்கா அப்படின்னு. ஆனா அவர் லாஸ்டா ஒரு விஷயம் சொன்னாரு, அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா சாத்தியமாகுமோ அப்படின்னு கண்டிப்பா தோணுச்சு. அந்த விஷயத்த நான் லாஸ்டா சொல்றேன். அடுத்தது என்னன்னா மகளிர் திட்டம். இந்த மகளிருக்கு இப்ப ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த திட்டத்திலே இனிமே நாங்க அடுத்த ஆட்சியில வந்தோம்னா 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. அடுத்து எடப்பாடி அவர்களும் நாங்க வந்துட்டோம்னா 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல தாவேகா தலைவர் இன்னைக்கு அந்த மகளிர் திட்டத்துல மகளிருக்கு ஒரு பொருளாதார ஈக்குவாலிட்டி வரணும், எக்கனாமிக்கல் ஈக்குவாலிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக குடும்ப தலைவிக்கு 2500 ரூபாய் கொடுக்கறதா அவர் அறிவிச்சிருக்காரு. ஆனா அந்த மண்டபத்துல இருந்த பெண்கள் எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு சத்தம், ஒரு ஆர்ப்பாட்டம். ஒரு சில திட்டங்களை அறிவிக்கும் போதெல்லாம் நிறைய பெண்கள் எமோஷனலாவே ஆகிட்டாங்க. நான் அந்த வீடியோஸ் ஃபுல்லா பார்த்தேன். அதனாலதான் நான் இதுலயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால நிறைய பேருக்கு இதுக்கு பலனடைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணாரு.
60 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு இது கொடுக்கப்படும் சொன்னாரு. அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் வேலை பாக்குறவங்க, டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஸ்டாஃப், இந்த மாதிரி டீச்சர்ஸ், நர்ஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை பாக்குறவங்களுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்களுக்கும் சில விதிவிலக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாரு. இந்த ஒரு விஷயம் ஒரு பாராட்டுக்குரியது. நாளைக்கு வேற ஒரு விஷயங்களை சொல்லி தட்டி கழிக்கிறத விட திட்டத்திலே அதை தெளிவா அறிவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது சோசியல் மீடியால இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற அந்த கேஸ் சிலிண்டர் தான். அதுக்கு அந்த திட்டத்துக்கு பேரே பயங்கரமா அழகா வச்சிருக்காங்க. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிவிச்சாரு. அதாவது ஒரு வருடத்துக்கு அதுக்கு நிறைய விஷயங்களையும் மென்ஷன் பண்றாரு. நம்ம கேஸ் சிலிண்டர் விலை எல்லாம் அதிகமா ஏறுது, மக்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி ஒரு வருடத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த திட்டம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப எமோஷனலா ஒரு கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இந்த விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு உரித்தான ஒரு உரிமை கொண்டாடுற ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். அந்த திட்டத்தை அறிவிக்கும் போது அங்க இருந்த நிறைய பெண்களே உண்மையிலே கண் கலங்கினாங்க. நானும் ஒரு பெண் தான், நீங்களும் ஒரு பெண் தான். கண்டிப்பா இந்த விஷயத்த கேட்டீங்கன்னா உண்மையிலே கண் கலங்கிருவீங்க. அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு. அண்ணன் சீர்திட்டம் அப்படிங்கிறது வந்து அது வந்து மக்கள் கண்டிப்பா எமோஷனல் கனெக்ட கொடுக்கும். அதுல வந்து 1 பவுன் தங்கம், அதாவது 8 கிராம், இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு 8 கிராம் தங்கத்தை எல்லா குடும்பத்திலையும் திருமண நிகழ்வுகளுக்காகவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தரமான ஒரு பட்டு சேலையும் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு தரமான பட்டு சேலையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்றாரு. அந்த சென்டென்ஸ் என்னன்னா, தாய் வீட்டிலிருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதை நிறைய பேர் கண்டிப்பா கேலி கூத்தா பண்ணலாம். இதுன்னா அவர் வீட்டுல இருந்தா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு, ஏன் இப்படி பேர் வச்சிருக்காரு அப்படின்னு கூட கண்டிப்பா சொல்லலாம், சொல்ல வாய்ப்பு இருக்கு. அது வந்து அவர் மென்ஷன் பண்ற விஷயங்கள் வேற. எல்லாருமே இப்ப இத்தனை நாளா நம்ம அம்மா உணவு திட்டம் அப்படின்னாங்க. அம்மா உணவு திட்டம்ன்றது அது பேரு. அதுக்காக இவர் விஜய் திட்டம் அப்படின்னு சொல்ல, விஜய் வீட்டிலிருந்து கொண்டு வரும் திட்டம் அப்படின்னு சொல்ல வரல. அவரு அண்ணன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாரு. தாய் வீட்டிலிருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில கல்வி, பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, கல்வி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நாட்டுல. அந்த ஒரு விஷயத்துக்காக காமராஜர் கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மிடில் ஆஃப் ஆகுற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது ஒரு 8th வரையும் படிச்சுட்டு அதோட நின்றுவாங்க. நாங்க படிக்கும் போதெல்லாம் 7th வரையும் 8th வரையும் படிப்பாங்க, அப்புறம் 9th 10th சேர மாட்டாங்க, அப்புறம் 10th வரையும் படிப்பாங்க, அப்புறம் இன்டர்மீடியட் சேர மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இடைக்கால தடையே இல்லாம இருக்கணும், குழந்தைங்க படிக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளாதார சூழ்நிலை வந்து இந்த கல்விக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களுடைய தாய்மார்களுக்கோ இல்லைன்னா அவங்களுடைய கார்டியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வளர்க்குறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கோ 15,000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இந்த திட்டம் வந்து ஆந்திர மாநிலத்துல ஜெகன்மோகன் ரெட்டி இப்ப ரீசெண்டா ஒரு மேரேஜ்ல சேர்ந்தாங்க இல்லையா, விஜய் அவர்களும் ஜெகன் அவர்களும், அவர்கள் அந்த ஜெகன் அவர்கள் ஆட்சியில இருந்தப்ப இந்த திட்டத்தை அம்மவோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை அறிவிச்சாரு. அதாவது நம்ம வீட்டுல இருக்கிற படிக்கிற குழந்தைங்க நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு நான் 15,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு. அதை செய்யவும் செஞ்சாரு. அந்த திட்டம் தான் இது. காப்பி அடிச்ச திட்டமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம் தான். அடுத்த திட்டம் வந்து வெற்றி பயணம் திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. அதாவது இப்ப நம்ம பிங்க் பஸ் ஓசி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் நிறைய விமர்சனங்கள் வருது இல்லையா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில, அந்த பிங்க் பஸ் அதே திட்டத்தை தான். ஆனா பிங்க் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்பிட்ட பஸ்ஸுகள்ல மட்டுமே அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம் இல்லாம இதுவும் ஒரு காப்பி அடிச்ச திட்டம் தான். ஏன்னா ஆந்திர மாநிலத்துல, தெலுங்கானா மாநிலத்துல இந்த திட்டம் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆதார் கார்டு காமிச்சா போதும், எந்த பஸ்ல வேணாலும் கவர்மெண்ட் பஸ்ல ஏறலாம், எந்த ஸ்டேட் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் போகலாம், எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் நடைமுறையில இருக்கிற ஒரு திட்டம் தான். அதே திட்டத்தை தான் நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகணும்னாலும் எந்த இடத்துலனாலும் கவர்மெண்ட் பஸ்ல பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு ஒரு ஒரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு உதாரணங்களை சொல்றாரு. அதாவது ஒரு சில விஷயங்களை ஒரு கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம கிட்ட அந்த நேரத்துல காசு இல்லாம போச்சுன்னா நம்ம போறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு போகாம கூட இருந்துருவோம். அந்த தர்ம சங்கடம் இனிமே வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. அதனாலயே அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமா உணர்ச்சி வசப்படுறாங்க. அடுத்த ஒரு திட்டம் இலவசங்களோ இல்ல இந்த மாதிரி கிடையாது. இந்த திட்டங்களை நானே பர்சனலா வரவேற்பேன். ஏன் சொல்றேன்னா ஒரு 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 டெவலப்டு கண்ட்ரி, அதாவது ஒரு பெண் ரீசெண்டா ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க, யூஎஸ்லனோ ஜெர்மனிலயோ எதுலயோ ஒரு வீடியோ எடுத்து நைட் 2 மணிக்கு நான் ஒரு பாதுகாப்பா இந்த ரோட்ல நான் நடந்து வர்றேன்,
இந்த மாதிரி இந்தியாவுல பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அது பயங்கர வைரல் ஆச்சு. இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா பாராட்டலாம். அதாவது என்ன திட்டம்னு நான் சொல்றேன். ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம் அகைன்ஸ்ட் விமன்ஸ், அதாவது பெண்களுக்காக பாதுகாப்புக்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். தாவேகா கட்சியின் அடிப்படை இதுதான். ராணி வேலுநாச்சியார் படை ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு பாடி கேம்போட பாதுகாப்பு படை பெண்கள் வந்து ஆங்காங்கே, அதாவது தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே பாதுகாப்பு படையினர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. 500 குழுக்கள் பாதுகாப்புக்காகவே ஏற்படுத்தப்பட்டு அதை பாதுகாப்புக்காகவே உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா எல்லாமே பெண்களுக்கான திட்டங்களை தான் அவர் அறிவிச்சிருக்காரு. அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பெண்களுக்கு எதிராக இருக்கிற வழக்குகள் எல்லாமே விரைவா விசாரணை செய்யப்பட்டு அதற்கான தீர்வுகளை சரியான முறைப்படி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான ஏற்பாடுகளை தாவேகா ஆட்சி அமைச்சா செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல இந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்ச மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு பேருந்துகள்லயும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ஸ் அமைக்கப்படும். 24x7 பாதுகாக்கிற மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு கமெண்ட் சென்டரோட இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷேர் ஆட்டோ முதற்கொண்டு பொதுவா நம்ம ஏறி பயணம் பண்ற எல்லா பேருந்துகள்லயும் இது வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட்டனை நம்ம பிரஸ் பண்ணும்போது உடனே 5 மினிட்ஸ்ல அதற்கான ஆன்சரோ அதற்கான ஒரு விஷயங்களையும் முன்னேற்பாடா நம்ம செய்வோம் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நைட் நேரங்கள்ல ஒரு பெண்கள் வந்து வேலையை முடிச்சுட்டு திருப்பி வரும்போது அந்த நைட் நேரங்கள்ல தான் நிறைய ரேப்பு இந்த மாதிரிலாம் நடக்குது. அதுக்காக அதாவது எல்லா இடங்கள்லயும் சிசிடிவி மின் விளக்குகள் இது எல்லாமே நாங்க அமைச்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த சிசிடிவிகளை கண்காணிக்கிறதுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மேற்பார்வையிடுறதுக்கு ஒரு அதிநவீன கட்டளை மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கட்டளை மையங்கள் மூலம் 5 நிமிடங்கள்ல உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் நடக்கும், உங்களுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த விஷயமும் ஆல்ரெடி இருக்கிற விஷயம்தான். ஆனா இது சரியா செய்யப்படல. இந்த விஷயங்களை சரியா செய்யறதுக்காகவே இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அதாவது பெண்களுக்கு தேவைப்படும் நேரங்களில், அதாவது அவங்களுடைய மாதவிடாய் காலங்கள்ல தேவைப்படுற சானிட்டரி பேட்ஸ் வந்து ரேஷன் கடைகள்லயும் கொடுக்கப்படும். அதே போல பள்ளி கல்லூரிகள் போன்ற பொதுவான இடங்களிலும் சானிட்டரி பேட்ஸ் கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த திட்டம் என்னன்னா சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த திட்டங்கள் நான் சொல்றேன். நிலுவையில் உள்ள கடன்களை திருப்பி செலுத்துவதன் மூலமும் பெண்கள் நடத்தும் சுய உதவிக்குழு 5 லட்சம் வட்டி இல்லா நிதியை வழங்குவதன் மூலமும் சுய உதவிக்குழு உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும். சுய உதவி குழுக்களில் பதிவு செய்யப்பட்ட MSMEகளாக மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வழங்கப்படும். 100% மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்களை ரொம்ப கனெக்ட் பண்ற ஒரு விஷயம், எல்லாருமே விஜய் அவர்களை வந்து அண்ணா அண்ணான்னு சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்த ரொம்ப எமோஷனலா கவரணும் அப்படிங்கிறதுக்காகவே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இது என்னன்னா அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக தமிழ்நாட்டில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட ஒரு வெல்கம் பேபி கிட்டும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பேபி கிட்ல வந்து ஊட்டச்சத்து பொருட்கள், பேபி ட்ரெஸ்ஸஸ், பேபி தரமான சோப்புகள், பேபி பவுடர்ஸ், பேபி ஆயில், பேபி கொசுவலை, பொம்மைகள் மற்றும் டைப்பர்ஸ் இது எல்லாமே அந்த பேபி கிட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவ்வளவுதான் அந்த 11 திட்டங்களை நான் சொல்லிட்டேன். இந்த திட்டத்தை நீங்க நினைக்கிறீங்க? இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த திட்டத்தை நீங்க மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து அரசியல் பற்றிய விஷயங்களா இருந்தாலும் சரி, ஒரு லீகல் அவேர்னஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிற பிக் பாஸ் விஷயங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்றோம். அடுத்தது தாவேகா தொண்டர்கள் எல்லாரும் இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் உங்களை என்னென்னலாம் கிண்டல் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.